ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வாயில் போட்ட உடனே கரையிற கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இந்த ஹல்வாவில் நான் நேச்சுரலாக தான் கலர் கொண்டு வந்தேன். அது எப்படின்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணலை. இப்போ ஒரு கட்டி கூட இல்லாமல் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். இதில் முந்திரி பருப்பு, நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். இப்போது அது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. அதை வேறு ஒரு பவுல் மாற்றிட்டு அதே பேனில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கோதுமை மாவை ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட்டி பட்டுரும். இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போது 2 ஸ்பூன் கோதுமை மாவுக்கு நான் 5 ஸ்பூன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் போட்ட உடனே அது நல்லா இலகி கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கிளறி விடணும், கை விடாமல். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இப்போது நான் கிளறி எடுத்துட்டேன். இப்போது வேறு ஒரு பேனில் 5 ஸ்பூன் சுகர், நம்ம ஆல்ரெடி 5 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 5 ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ நான் 5 ஸ்பூன் சுகர் இதில் போட்டிருக்கேன். நல்லா இதில் தண்ணி எதுவும் விடக்கூடாது. நீங்கள் தண்ணி விடாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா உருகி வந்துடும். இதுதான் நமக்கு நேச்சுரல் கலர் கொடுக்கும் ஹல்வாக்கு. நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கேரமலைஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு 2-3 நிமிஷம் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கேரமலைஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லைங்களா கோதுமை சர்க்கரை அந்த மிக்ஸு, அதோடு இதை ஆட் பண்ணி நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நல்லா ஃபுல்லாக கிளறிட்டா இதோட கலர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஹல்வா பதத்துக்கு வந்துடும். ஃபுல்லாக கைவிடாமல் கிளறணும். கட்டி இருக்கக்கூடாது, 1% கூட கட்டிடக்கூடாது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அல்வா. நம்ம கருப்பட்டி காஃபி அந்த கடை இருக்குது இல்லைங்களா, ஆலம்பட்டியான் கருப்பட்டி காஃபி, அந்த அல்வா தான் இது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் சொன்ன இந்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கை எடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்வா பதம் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை, அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு ஏலக்காவை எடுத்து நல்லா தூள் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்வா ரெடி. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.